குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். சிவகங்கை காரைக்குடியைச் சேர்ந்தவர் ஜெயபிரகாஷ். காரைக்குடி காங்கிரஸ் எம்எல்ஏ மாங்குடியின் உதவியாளராக இருந்தார். போன ஆட்சியில் பணி நியமனம், டிரான்ஸ்பர், கட்டுமான பணிகளுக்கு லஞ்சம் வாங்கியதாக எம்எல்ஏ உதவியாளர் மீது புகார் எழுந்தது. அதை உண்மையாக்கும் விதமாக ஜெயபிரகாஷ் லஞ்சம் கேட்கும் ஆடியோ வைரலாகி வருகிறது. வணக்கம். வாட்ஸ்அப் இதே நம்பர் தான் அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஆனா இப்ப அவங்க இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு ஜாயின் பண்ணி? அவங்க ஜாயின் பண்ணி இப்ப 3 வருஷம் ஆச்சுனே. அவங்க மேல எங்கேயும் டிரான்ஸ்பர் வாங்கியிருக்காங்களா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பர். இதுதான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பர். அதாவது அவங்க மொத்தம் இப்ப ராமநாதத்துக்குள்ள எந்தெந்த ஊருன்னு கேட்டிருக்காங்களா? ராமநாதத்துல ஒரே ஊர் தான் கேட்டிருக்காங்க. சரி, பக்கத்துல எதுவும் கேட்கல? வேற பக்கத்துல எதுவும் கேட்கல. எந்த ஊரு? அது என்ன பெரியப்பட்டணம். பெரியப்பட்டினமா பெரியப்பட்டினமா? பெரியப்பட்டினம். ஆத்தங்குடி கோட்டக்காடு. இப்ப இது கோட்டக்காடு. கோட்டக்காடுல இருந்து பெரியப்பட்டினத்தை கேட்டிருக்காங்க. ஆமா ஆமா. சரி, கோட்டக்காடுல இருந்து பெரியப்பட்டினம் கேட்டிருக்காங்க. ஆமா, அந்த இது இப்ப நம்ம உடனே அனுப்ப சொல்லியிருக்காப்ல. ஆமா. அப்படி இதுன்னா நான் பேசிட்டு என்ன ஏதுன்னு எவ்வளவு என்னன்னு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு லைன்ல வரேன். ஆமா, ஆல்ரெடி பார்டர் எல்லாம் அனுப்பியாச்சு. அங்க ஆபீஸ்ல இருக்கு அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அப்படித்தானே? ஆமா, அப்ளிகேஷன் கொடுத்து இப்ப 2 மாசம் ஆச்சு நெருக்கி. அதான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லிடுறேன். சரியா? நான் மூவ் பண்ற மாதிரி இருந்தா என்ன ஏது எவ்வளவு என்னன்னு கேட்டு சொல்றேன். ஓகேன்னா நம்ம பண்ண சொல்லுவோம். ஏதுன்னா அப்புறம் பண்ண பிறகு நாங்க வேற மூலியமா வந்துச்சு, கவுன்சிலிங் மூலியமா வந்துச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன். ஆமா, அல்ல அதுதான் இல்ல, நம்ம சொன்னதுல இருந்து அவங்க மூவ் பண்ணுவாங்க. அவங்க எப்படின்னா கூப்பிட்டு இருந்தாங்க சொல்லிதான் உங்களுக்கு ஆர்டர் போட்டோம்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல. நம்ம நீங்க ஆர்டர் வந்தாலே காசு நாங்க இங்க ஒரு ரேஷன் கடை ஒண்ணு அப்படித்தான் போட்டு விட்டு 4 ட்ரெயின் பேசி சாக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு ரேஷன் கடை போட்டாச்சு. அண்ணனை வச்சு புடிச்சு பண்ணீங்க, அமைச்சர்கிட்ட கேட்டு வாங்கியாச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, லிஸ்ட் கொடுத்த லிஸ்ட்ல இருந்து 9 பேர் கொடுத்ததுல ஒரு 3 ரேஷன் கடை மட்டும் ஒரு சொன்னதுக்கு போட்டாங்க. அத நீங்க மொத்தத்தெல்லாம் நீங்க 3 ரேஷன் கடை நீங்க சொன்ன ஆளுக்கு போட்டுக்கிறேன், நீங்க பாத்துக்கங்கன்ட்டாங்க. இவரு சரி என்னமோ பண்ணிக்கங்கப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கங்க எடுத்துக்கங்கன்ட்டாரு. சரி, கொடுத்தது ஜாயின் பண்ணது சொல்லவே இல்ல. ஒரு பொண்ணு அது பொறுப்பாளர் ஜாயின் பண்ண சொல்லவே இல்ல. கடைசியில பார்த்தா திருப்பி அமைச்சர்கிட்ட கேட்டாங்க, நீ சொன்னதெல்லாம் மாங்குடி போட்டு விட்டாச்சு மாங்குடின்னு சொல்லும் போது எது பத்திரிக்கை என்னன்னு எங்க பொறுப்பாளர் இளங்கோட்ட கேட்கும் போது இளங்கோ கூப்பிட்டு சொல்லிட்டாரு இந்த இது போட்டுக்கணும். ஜாயின் பண்ண தெரியாது என்னடான்னு கேக்குறேன். அவங்க எங்களுக்கு கவுன்சிலிங் என்ன கொடுத்தாங்க, நீங்க சொல்லி நான் கொடுக்கலன்ட்டேன். நாங்க சொல்லி அப்படி இல்லைன்னா சரியா வராது. அப்படி இல்லைன்னா 2 நாளா சஸ்பெண்ட் பண்ண சொல்லி போடுவேன் அப்படின்னு சொல்லி பயிற்சி பண்ணி அப்புறம் மறுபடியும் 3 கொண்டாந்து கொடுத்தாங்க. அதுக்குதான் நம்ம பேசிட்டு அண்ணே இவ்வளவு சொல்றான்னு சொல்லிடுவோம். கேட்டுக்கிட்டு ஓகே நம்மளுக்கு எல்லாம் ஓகே நம்ம அடுத்து மூவ் பண்ண சொல்லிடுவோம். உடனே பண்ண சொல்லிடுவோம். பணத்துக்கு நான் பொறுப்பு. இப்ப நீங்க எனக்கு அந்த டீட்டெயில் மட்டும் எனக்கு அனுப்பிச்சிருங்க. இப்ப நான் உடனே பேசுறேன். சரி, ஓகே. 210 முடியும் நம்பர் நான் பண்ணுவேன்.